Hello guys, welcome to Dragon Coders. Today we will discuss list பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? லிஸ்ட்டில் எப்படி வந்து வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, தென் வந்து வேல்யூஸ் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, ஸோ தட் லாஜிக் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா டைப்ஸும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுறோம். தென் ஆரஞ்ச், தென் பனானா, தென் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துக்கலாம், தென் வந்து ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா? வந்துருச்சா? ஸோ இதோட டேட்டா டைப்புன்னு பார்த்தாலுமே வந்து ஆல் டேட்டா டைப்ஸ் ஷோ ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆஃப் டேட்டா டைப் ஆஃப் ஏ. சாரி, டைப் ஆஃப் ஏ. ஓகே, போட்டுருந்தால் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் வந்து இந்த வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போமா. இப்போது பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு தென் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் ஏ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஆரஞ்சு பிரிண்ட் ஆகிடுச்சா? ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 1 2 3 4. ஸோ நம்ம ஒன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா, ஆரஞ்சு. ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு ஷோ ஆகுது. தென் வந்து 1 is to ஜஸ்ட் வேல்யூ 4 நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பனானா 3ன்னு சொல்லி பிரிண்ட் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து 1 2 3. ஸோ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் கூட வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். -1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ -1 வந்து ட்ரூ அந்த இண்டெக்ஸ். ஸோ லாஸ்ட் நம்பர் என்னமோ அது வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இப்படின்னு கொடுத்துட்டு 5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0லேருந்து ஓகே 1 0 1 2 3. ஓகே, நம்மளுக்கு வந்து வெறும் 4 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0 4 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா 3 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் நம்ம கொடுத்து பார்க்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போது இதுக்கப்புறம் இருக்க வேல்யூஸ் வெறும் ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ ட்ரூன்ற வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ 1ன்னு கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா ஆரஞ்சில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு டில் எண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். தென் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதை பார்த்துட்டோம். தென் வந்து சேஞ்சிங் லிஸ்ட் ஐட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆரஞ்சு இருக்கிற திட்டத்தில் வந்து எனக்கு மேங்கோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு மேங்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணி ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ஆரஞ்சு போயிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ மேங்கோன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். தென் வந்து நம்ம மல்டிபிள் வேவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து a × 2 3ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அரைவாக நம்ம மறுபடியும் இதில் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இதில் வந்து வேல்யூஸ் வந்து கமாண்ட் கொடுத்துட்டு இந்த வேல்யூஸில் வந்து டூப்ளிகேட்டும் அலோவ் ஆகும் கரெக்டாக. ஸோ பனானான்னு கொடுத்தோன்னா வராது, இதுதான் டூப்ளிகேட் மாரி ஆட் ஆகிடும். ஸோ கிவின்னு கொடுப்போம். கிவின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மேங்கோ, கிவி 3 அண்ட் ட்ரூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ அண்ட் கிவி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ 1:3 அப்படின்னு கொடுக்கும்போது 1 இதோட வேல்யூ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் வரைக்கும் வரும். ஸோ மேங்கோ, கிவி வந்து ஆரஞ்சு அண்ட் பனானா இருக்க இடத்துக்கு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்சிங் த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிங் லிஸ்ட் ஐட்டம். ஸோ ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்ப்போமா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் இருக்குது. இப்போது ஏ டாட் அப்பேண்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ அப்பேண்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து கிவின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிவி வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து அப்பேண்ட் பண்ணணும். தென் வந்து இதுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் வேணால் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிவி தென் வந்து நெக்ஸ்ட் என்ன வேல்யூஸ் இருக்கோ பிளா 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 அது டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாலே ஸோ வராது. ஏன்னா வந்து ஒன்லி 1 ஆர்கியூமெண்ட் மட்டும் தான் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டும் கொடுங்க. போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா? தென் வந்து இன்சர்ட்னு ஒன்று இருக்குது. இன்சர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அதில் டெலிட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம சேஞ்சிங் ஆர்டர் பார்ப்போம்.
ஓகேவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆரஞ்சு வந்து இருக்கிற இடம் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா 1ஓட இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்து கிவி வந்துட்டு நெக்ஸ்ட் ஆரஞ்சு வந்து 2க்கு போயிடும். ஸோ இப்படி வந்து இன்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்டு, ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்னொரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு கேரட் கமா பீன்ஸ் கமா என்ன போடுவோம் குக்கும்பர் ஓகேவா. இதில் வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணி ஸோ இதை எடுத்துப்போம் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்டுன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா a.extend b EXTEND ஸோ எக்ஸ்டெண்ட் b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஏன்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஏக்கு போயிடும். இன்கேஸ் நம்ம பின்னு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும் ஓகேவா. ஏன்னா அதில் வந்து ஏல தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ரீசன் வந்து நம்ம ஏன்னு சொல்லி தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஏன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஏல ஷோ ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் பியில் ஷோ பண்ணணும் அப்படின்னா பி இங்கே போட்டுட்டு ஏவை இங்கே போட்டுக்கணும். இங்கே போட்டுட்டு தென் வந்து பிரிண்டில் வந்து பின்னு கொடுத்தோம் அப்படின்னா தான் பியில் இருக்க வேல்யூஸ் வந்து வந்துட்டு ஏல இருக்க வேல்யூ வந்து பியில் ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டில் எக்ஸ்டெண்டுன்னு பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போமா. அதுக்கு வந்து ரிமூவ்னே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரே லிஸ்ட் மட்டும் எடுத்துப்போம். ஸோ a.remove அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் வந்து பேராமீட்டரில் வந்து ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி ஏவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போயிடும், ஆரஞ்சு அண்ட் பனானா மட்டும் ஷோ ஆகும் ஓகேவா. இப்படியும் ரிமூவ் பண்ணலாம். தென் வந்து பாப்புன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ a.popன்னு கொடுத்துடணும் அப்படின்னா பனானா வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் வந்து லாஸ்ட் ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ வந்து இப்படி ஆகிடும். தென் வந்து பாப்லேயே வந்து லாஸ்ட் 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூஸ் வந்து ஆரஞ்சோட வேல்யூ வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ நம்ம ரிமூவ்னு போட்டு அந்த வேல்யூவை போட்டலாம். பாப்பன் கொடுத்துட்டு அந்த இண்டெக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்தாலுமே வந்து இண்டெக்ஸோட வேல்யூ டெலிட் ஆகிடும். ஸோ நம்ம ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா பாப் வச்சுடும் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டெல்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ அது வச்சும் டெலிட் பண்ணலாம். ஸோ டெல் கொடுத்துட்டு டாட் வைக்கக்கூடாது, a.1ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆரஞ்சுன்ற வேல்யூ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து டாட் கொடுப்பாங்க, டாட் வந்து கொடுக்கக்கூடாது. டெல் டாட் a.1 கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட் டெல்லுன்னு கொடுத்தாங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து எரர் ஷோ ஆகும். ஸோ del(a)(1). ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்படியும் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பனானா டெலிட் ஆகிடும். ஸோ வந்து இப்படியும் வந்து டேட்டா வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிளியர்னு ஒன்று இருக்குது. இது யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் வந்து கிளியர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து வெறும் எம்டியாக இருக்கும். ஸோ கிளியர்னு கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணல ஓகே, வெறும் எம்டி லிஸ்ட்டாக மட்டும் நமக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட் மட்டும் ஷோ ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் லூப்பில் வந்து ஒரு லிஸ்ட் வேல்யூஸ் எப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து நமக்கு லிஸ்ட்டாகவே தான் ஷோ ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸ் இன் ஏ கொடுத்துட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1/1 வந்து ஷோ ஆகும். சாரி, பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும் ஓகே, ஏன்னா எக்ஸ்ன்னு தானே கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/1 ஷோ ஆகிடும் ஓகேவா. ஸோ இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் லிஸ்ட்டில். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா. பின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு எம்டியாக ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம இதை விட்டுரும்.
இதில் பார்த்தீங்கன்னா அதே ஃபார் லூப் வச்சு யூஸ் பண்ணி ஃபார் லூப்பிங் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பார்ப்போம். எக்ஸ் இன் ஏன்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ என்ற வேல்யூஸ் வந்து என்னென்ன இதில் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பின்ற எம்டி அரே லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ ஏ இன் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா அப்பேண்ட் பண்ணணும். பி டாட் அப்பேண்ட் எக்ஸ்ன்னு தானே சொல்லியிருந்தோம் இல்லையா? எக்ஸ் தான் நம்ம கால் இது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைனலாக இங்கே வந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பின்னு சொல்லும். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா. ஸோ 3 வேல்யூ ஷோ ஆகிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற வேல்யூ எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ நம்ம ஓ போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓன்றது ஆரஞ்சில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆரஞ்சுன்றது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணி அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து மெயின் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இன் லிஸ்ட்டில். ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நம்ம ஃபார் லூப்பில் அப்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்படி கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அரே லிஸ்ட், எம்டி லிஸ்ட். இது உள்ளவே வந்து நம்ம வந்து எக்ஸ் ஃபார் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இன் ஏ இஃப் ஓ ஆரஞ்சுன்றது நம்ம எடுப்போம். ஓ இன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது பிரிண்ட் பி கொடுத்தோம்னா சேம் லைக் அதே மாதிரி தான் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஷோ ஆகும். கரெக்டாக? ஸோ இதுலேயே வந்து இப்படியும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம்னா சேம் மெத்தட் தான். ஸோ ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா வேல்யூஸ் ஷோ ஆகும். ஏன்னா ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா இதில் எல்லாத்துலேயுமே ஏ இருக்குது. ஸோ நம்ம இப்படியும் வந்து நமக்கு எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ஏ இஃப் ஏ இன் எக்ஸ். ஸோ இப்படி தான். ஏன்னா இந்த வேரியபிள் வந்து நம்ம 2 வாட்டி டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏல இந்த ஏ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து புஷ் ஆகும். ஏன்னா எக்ஸ்ன்றது தான் வந்து ஒரு வேரியபிளில் தான் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஷார்ட் மெத்தட் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கா? ஏ, ஆப்பிள், ஆரஞ்ச், பனானான்னு இருக்குது. ஓகேவா? ஏ டாட் ஷார்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில். ஸோ பிரிண்ட் ஏ கொடுத்தோம்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் REVERSE ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் வேல்யூ வந்து ரிவர்ஸில் வந்துடும். ஓகேவா? ஆரஞ்சு, பனானா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் வந்து வேல்யூஸும் கொடுத்துக்கலாம். 151, 1, 2, 3, 500, 20, 800. ஸோ நம்ம இப்படி ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியும் ஓகே. நம்ம இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிற டைமில் வந்து நம்மளுக்கு வந்து 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கும். ஸோ அதனால் வந்து இது இப்படி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வெறும் ஒன்லி நம்பர்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது எடுத்துக்கும். ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் கொடுத்து ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணோம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஷார்ட் மெத்தடில் வந்து ஒன்று நம்ம வேல்யூஸ் மட்டும் வந்து நம்ம பண்ணணும். அப்படி இல்லைனா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆல்ஃபாபெட்டில். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வெறும் ஷார்ட் மெத்தட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டராக வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 800 வரைக்கும் வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ஷார்ட் மெத்தட். ஷார்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா காப்பி லிஸ்ட்டு. எப்படின்னா இப்போது ஆல்ரெடி வந்து இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்பர்ஸை வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட்
காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ மெத்தட்னு சொல்லிட்டு பிரிண்ட் பின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏல இருக்க வேல்யூ எல்லாமே பி. ஆக்சுவலி பி வந்து ஏயோட வேல்யூவை காப்பி பண்ணி பிக்கு அனுப்பிடும். ஸோ அதனால் வந்து பிலேயும் அதே வேல்யூஸ் இருக்கும். இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏலேயும் அதே தான் இருக்கும். சேம் லைக் 151 1 சேம் அதில் அதே வேல்யூ தான் இருக்குது. ஸோ இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம். தென் வந்து நம்ம இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம். பி ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஏ பிரிண்ட் பி. ஸோ நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணாலுமே வந்து அதில் இருக்க வேல்யூ வந்து ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்கும் போய்டும். ஸோ இதுதான் கைஸ் லிஸ்ட்டோட மெத்தட். ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தென் வந்து நெக்ஸ்ட் டப்பிள் பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ எங்கேஜாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டப்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? பாய் பாய்.